ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். ஜாலியான அக்கப்பூர் செய்தி தான். கும்பமேளாவில் குளித்தா செஞ்ச பாவமெல்லாம் போயிடுமா? அப்போ குளிச்சா சாமிகள் பூரா பாவம் பண்ணவங்களா இருப்பாங்களோ? நாமெல்லாம் பாவம் பண்ணல, பாத்ரூமில் குளிச்சுக்குவோம் விடுங்க. நமக்கு எதுக்கு இந்த ஆராய்ச்சியெல்லாம்? அக்கப்பூரை வேடிக்கை பார்ப்போம் வாங்க. வாரணாசி ஸ்டேஷன் தான் இது. இங்கேருந்து பிரயாக்ராஜுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் போகுதுங்க. எல்லாம் கும்பமேளாவுக்கு போகிற கூட்டம். குளிச்சே திறனோன்னு குடும்பமாக கிளம்பிட்டாங்க. இதுதான்டா சாக்குன்னு ஸ்பெஷல் ட்ரெயின்களாக விட்டு ரயில்வேயும் நல்லா கல்லா கட்டிகிட்டு இருக்கு. எத்தனை ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டாலும் எந்த ட்ரெயின்லேயும் ஏற இடம் கிடைக்க மாட்டேங்குதான். எப்போ கதவை திறப்பாங்க உள்ளே போகலான்னு கூட்டமாக வாசலில் நின்றுட்டுருக்காங்க. கதவை திறந்தோன்னா எல்லாம் முண்டி அடிச்சுட்டு ஏறிட்டானுவோ. அப்படியும் ஏறுறதுக்கு இடம் இல்லாமல் வெளியில் ஒரு 1000 பேர் நின்றுட்டுருக்கான். ரயிலுக்கு அடியில் இடம் முடிச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ஓல்டு ஸ்டைலு. இப்போல்லாம் அதையும் தாண்டிட்டாங்க. அடப்பாவிங்களா, டேய் நீங்கள்லாம் இன்ஜினில் ஏறினா லோக்கோ பைலட் எதிலடா ஏறுவார்? நாங்கள் ஊர்லேருந்து பஸ்ஸில் வரும்போதே கியர் பாக்ஸு பேனட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு தான் வந்தோம். ஏன் இங்கே உட்காரக்கூடாதுங்கிறானுவோம். இருக்கிற கூட்டத்துக்கு 27 போலீஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறது? இவர் தாங்க அந்த லோக்கோ பைலட்டு. அவர் சீட்டை தேடிட்டு இருக்காரு. இப்படி ஒரு நிலைமை இந்தியாவில் எந்த லோக்கோ பைலட்டுக்கு வந்தது இல்லையா? அந்த முண்டி அடிச்சுட்டு முன்னாடி ஏறுற அம்மா தான் எல்பி சீட்டில் துண்டு போட்டு இடம் பிடிச்சிருக்கான். இது பரவாயில்லைங்க. லோக்கோவில் ரியர் கேப்பு, முன்னாடி கேப்லேயே லோக்கோ பைலட் உட்கார இடத்துல 2 பேர் உட்காந்துருக்கானா. லோக்கோ பைலட்டு இது ஏன் சீட்டுன்னாலாம், நானும் சீட்டு தாங்க கேட்டு டிக்கெட் வாங்கினேன், பர்த் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு இருக்கான். அவன் சொல்கிறது நியாயம் தானே. சீட்டுக்கு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கேன், சீட்டு கிடைச்சிருக்கு உட்காந்துட்டான். லோகோ பைலட்டு போலீஸை தேடிட்டு இருக்காங்க ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ண. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.